அரிசி, பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசின்னு இப்ப எல்லா அரிசியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த எல்லா அரிசியும் விலை குறைவாவும் தரமாவும் எங்க கிடைக்கும் தெரியுமா? அப்படி ஒரு இடம் தான் ஸ்ரீ பத்ம பாலாஜி அரிசி மொத்த விற்பனை அங்காடி. அந்த கடைக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். இங்க நான் சொன்ன அரிசி வகைகள் மட்டும் இல்லாம இன்னும் பாரம்பரிய அரிசி வகைகள், இன்னும் வெரைட்டியான அரிசி வகைகள் எல்லாம் இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். ஹாய், இப்ப எங்களுக்குலாம் வந்து புழுங்கரிசி, பச்சரிசி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி செய்ய பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசி, 4 அரிசி வகை தெரியும். இங்க பாத்தீங்கன்னா டசன் கணக்குல இவ்வளவு அரிசி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்னென்ன அரிசி? அதாவது சாப்பாடு அரிசியிலேயே 3 வெரைட்டி இருக்கு. புழுங்கல் அரிசி, பச்சரிசி, அது ரெண்டும் இல்லாம ஆஃப் பாயில் அரிசி சொல்லுவாங்க. அதாவது கர்நாடக பொன்னின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 வெரைட்டி இருக்கு. புழுங்கல் அரிசிலேயே நிறைய ரகம் இருக்கு. அந்த 1638, 5020, Co51, பிபிடி, டீலக்ஸ் பொன்னி, பாபட்லா பொன்னி அப்படின்னு நிறைய ரகம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்னென்ன வித்தியாசம்? இப்ப டீலக்ஸ் பொன்னி சொன்னீங்க, 5020 சொன்னீங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? 5020ன்றது சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இட்லி அரிசிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இட்லி அரிசி இருக்குல்ல, 5020 யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சாஃப்டாவும் ஒயிட்டாவும் இருக்கும். அதே அரிசியை சில சாப்பாடு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிடும் போது அந்த அரிசி கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் இருக்கும் நல்ல சாப்பாடு. அது இல்லாம இந்த 1638ன்றது நைஸா இருக்கும். டேஸ்ட் இருக்கிறத விட நல்லா நைஸா இருக்கும், மெலிசா இருக்கும். இப்ப உள்ள ஜனங்க பூரா அதான் விரும்புறாங்க. அப்புறம் Co51ன்றது கொஞ்சம் பெருசா இருக்கும். கொஞ்சம் நம்ம ரேஷன் அரிசி மாதிரியா இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் இருக்கிறதுலே கம்மி. அது வந்து ரேட் கம்மி. அது இட்லி அரிசிக்கு யூஸ் பண்ணுவாங்களா? இட்லிக்கும் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் கொட்டை கொட்டையா இருக்கும், கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இது என்ன? இது இன்னும் கிரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள் எல்லாம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் என்ன அரிசி பேரா இல்ல பிராண்ட் நேமா? அதெல்லாம் பிராண்டோட பேர் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிராண்ட் சொல்லுவாங்க. இப்ப நம்ம மில்ல வந்து கிரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள் அப்படின்றது வந்து பச்சரிசியில போட்டுட்டு இருக்கோம். அது சில வேற கிருஷ்ணா, சன்கோல்டு, புழுங்கலரிசியில உள்ள பேரு. ரெட் ஆப்பிள், சாரி, இந்த கிருஷ்ணா, சன்கோல்டு இதெல்லாமே நம்மளோட ஓன் மில் ஐட்டம். அப்ப உங்களோட ஓன் மில் ஐட்டம் இல்லாம வெளி ப்ராடக்ட்ஸ், வெளி பிராண்டும் வச்சிருக்கீங்களா? வெளி பிராண்டும் இருக்கு, மோஸ்ட்லி நம்மளோட பிராண்ட் இருக்கு. உங்ககிட்ட என்னென்ன பிராண்ட், உங்களோட ஓன் பிராண்ட்ல என்னென்ன அரிசி இருக்கு? அந்த பிராண்ட் நேம் கேக்குறேன். பிராண்டோட நேம் சன்கோல்டு, சூப்பர் கிங்ஸ், கிருஷ்ணா, சிவாஜி. கிருஷ்ணாலே நிறைய 3 வெரைட்டி இருக்கு. கிருஷ்ணா ராயல் இருக்கு, கிருஷ்ணா டைமண்ட் இருக்கு, கிருஷ்ணா கோல்டு இருக்கு. இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம்? குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பேக் பண்ணுவோம். அதேதான் 1638 ஒரு பேக்ல பேக் பண்ணுவோம். டீலக்ஸ் பண்ணி ஒரு இதுல பேக் பண்ணுவோம். அப்புறம் பாபட்லா பண்ணி ஒரு இதுல பேக் பண்ணுவோம். அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. தூயமல்லி அரிசி, கருப்பு கவுனி அரிசி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. பாரம்பரியத்துல கருப்பு கவுனி, முள்ளக்கார், கரும்புருவை, அப்புறம் நிறைய அரிசி இருக்கு. சிவப்பரிசி, கேரளா மட்டை, அந்த மாதிரி நிறைய அரிசி இருக்கு. பாரம்பரிய அரிசி வகைகளும் எல்லாமே உங்க கடையில கிடைக்கும். தூயமல்லின்னு சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கு. சாம, வரகு, குதிரவாளி, சனை, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சிறுதானிய வகையில வரக்கூடிய அரிசி வகைகளும் உங்ககிட்ட இருக்கு, பாரம்பரிய அரிசி வகைகளும் இருக்கு. சரி, இப்ப எல்லா அரிசி வகைகளும் உங்ககிட்ட இருக்கு. எப்படி வந்து பத்ம பாலாஜி அரிசி கடையில மட்டும் மத்த கடையை விட ரேட் கம்மியா கொடுக்க முடியுது உங்களால? நம்ம நீங்க வந்திருக்கிற இடம் வந்து பத்ம பாலாஜி அரிசி கடை. இதே பேரு தான், பத்ம பாலாஜி அரிசி ஆலை அப்படின்றது மில் இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு கம்மியா தான்? நம்மகிட்ட சொந்த மில் இருக்கு. மில்லோட பைசா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மில்ல இருந்து அடுத்த கடைகளை கொடுத்து அவங்க விற்கிறதுக்கு ரேட் அதிகமா தெரியும். இப்ப நம்மளே கடை வச்சதுனால மில்லோட ரேட் ஸ்ட்ரெயிட்டா ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். மில்ல இருந்து கடைக்கு போற ரேட்டை வந்து நீங்க வாடிக்கையாளர்களுக்கே கொடுக்குறீங்க. ஸ்ட்ரெயிட்டா தரோம். சூப்பர். சோ மக்களே, நீங்க வந்து மில்ல விலைக்கு வந்து நீங்க வாங்கணும். கடையில இருந்து அரிசி வாங்குனீங்கன்னா நீங்க மில்லுல இருந்து கடைக்கு போவோம், ப்ராஃபிட் வச்சுதான் மக்களுக்கு கொடுப்பாங்க. சோ நீங்க மில்ல விலைக்கே டைரக்டா நீங்க அரிசி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பத்ம பாலாஜி, ஸ்ரீ பத்ம பாலாஜி மொத்த விற்பனை அரிசி அங்காடிக்கு வாங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடப்பா ரோடு, கொளத்தூர், டீச்சர்ஸ் காலனில இருக்கு. உங்களுக்கு லொகேஷனை நாங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுக்கறோம், இல்ல கேப்ஷன்ல நாங்க குடுக்கறோம்.